வணக்கம். என்ன இந்த வீடியோ அப்படின்னு பார்க்குறீங்களா? இது வந்து இந்த சோஷியல் மீடியா எனக்கு கொடுத்த ஒரு நபரை பற்றின ஒரு வீடியோ இது. ஆக்சுவலி நிறையா கெட்ட விஷயங்கள்லாம் பேசியிருக்கோம். பட் நல்ல விஷயங்களையும் நம்ம பேசி ஆகணும் இல்லையா? இந்த சோஷியல் மீடியாவில் பலதரப்பட்ட உறவுகளை நம்ம பார்க்குறோம் இல்லையா? நம்ம கூட டெய்லி பழகிறவங்களே நமக்கு நிறைய பேர் முதுகில் குத்துறவங்க இருக்காங்க. நம்ம கூடயே இருந்துட்டு நல்ல வார்த்தைகளை பேசிட்டு நம்மளை ஹக் பண்ணிவிட்டு எல்லாமே ரொம்ப அன்பாக இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு பின்னாடி குழி தோன்றவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. நம்ம கஷ்டப்படுற காலத்தில் நம்ம கூட நிற்கிறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. எத்தனையோ பிரச்சனைகள் நீங்களே நிறையா ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. ஏன்னா சோஷியல் மீடியா அப்படி தான். ஏன்னா யாரே பற்றியும் நமக்கு வந்து ஒரு ரியாலிட்டி தெரியாது. ஏன்னா முகம் தெரியாத மனிதர்கள் இல்லையா? இவங்க இப்படி இவங்க அப்படின்லாம் நம்மளால் வந்து யாரையும் ஜட்ஜ் பண்ண முடியாது. ஓகே, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் நம்ம இருப்போம். பட் இன்னைக்கு இப்போ நான் பேச போகிற ஒரு நபர் வந்து எனக்கு சோஷியல் மீடியாவிலேருந்து கிடைச்ச ஒரு நபர் தான். ரொம்ப ஒரு நல்ல மனுஷன்னு சொல்லலாம். ஓகேங்களா? யார் என்னன்னே தெரியாது. முகம் அதாவது சொல்ல முகம் பார்த்ததோட கிடையாது. நல்லதாக ஒரு 4 வார்த்தைகள் பேசினதோட கிடையாது. ஏதோ ஒரு சில சமயங்களில் வந்து ஒரு ஒரு கடந்த ஒரு 3-4 மாதமாக ஒரு இருக்கும் லைவில் வந்து எனக்கு கமெண்ட்லாம் போட்டுட்ருப்பார். ரொம்ப ஒரு என்கரேஜிங்காக இருக்கும், சம்டைம்ஸ் ரொம்ப ஃபன்னியாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இல்லையா? அந்த மனிதர் வந்து முந்தா நேற்றுலாம் சொன்னார், மசிமா அவங்க பிறந்தநாள் வரும்பொழுது நான் ஏதாவது பண்ண போகிறேன், நான் யாருக்காவது ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்படி சொல்லும் பொழுது நான் வந்து என்ன நினச்சேன்னா, சும்மா எல்லோரும் சொல்லுவாங்க இல்லையா, அப்படியே ஒரு ஃபன் தான் அப்படின்ற மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். பட் அந்த மனிதர் யாருன்னே எனக்கு தெரியாது. நான் முன்ன பிற பார்த்தது கிடையாது, நான் பேசினது கிடையாது. எஸ்பெஷலி என்கிட்டேருந்து எந்த உதவியும் வாங்கின ஒரு மனிதரே கிடையாது. அவர் கஷ்டப்பட்டுட்டு இருந்தார், நிறைய கஷ்டங்கள் இருந்தது. அவர் இது வரைக்கும் வாய் திறந்து ஒரு இன்ஸ்டாவில் எனக்கு மெசேஜ் பண்ணும்போது வாய் திறந்து இன்ன வரைக்கும்ங்க 1 ரூபி கூட கேட்டதில்லை. அவர் ஹாஸ்பிட்டலில் படுத்து ஒரு கால் இல்லாமல் அடிபட்டு அதுக்கெல்லாம் காயத்துக்கெல்லாம் ஆப்ரேஷனும் சர்ஜரி எதுவும் பண்ணிட்டு இருந்தாங்க. எதுவுமே கேட்டதில்லை யார்கிட்டையுமே. அவர் தன்னுடைய சுயமரியாதையோடு வாழணும்னு நினைக்கிற ஒரு மனுஷன் எந்த காரணத்தை கொண்டும் யார்கிட்டையும் 1 ரூபா கூட கேட்டதில்லை. என்கிட்ட கேட்டதே இல்லை, என்கிட்ட இது வரைக்கும் கேட்டது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என் இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் என்கிட்ட பழகிறவங்களா இங்கே லைவில் வந்து பேசுறது வேறு, இன்ஸ்டாவில் வந்து அவங்க காட்டுற முகம் வேறு. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இன்ஸ்டாவில் வந்து உதவி தான் கேட்பாங்க. அதுவும் என்னவோ தெரியாது, இத்தனை நாளாக அவங்க வந்து வாழவே வாழாத மாதிரியும் இன்றைக்கி நான் உதவி பண்ணால் தான் அவங்க வாழ்கிற மாதிரியும், அவங்க நம்ம உதவி பண்ணலன்னா நம்மளை ஒரு மாதிரி பேசுகிறது, இந்த மாதிரி பீப்புள் தான் நிறைய பேர் இருக்காங்க இன்ஸ்டாகிராமில். மோஸ்ட் ஆஃப் த பேர் அதுதான் இருக்காங்க. சரிங்களா? யாரும் வந்துட்டு அடுத்தவங்க கிட்டேருந்து என்ன கிடைக்கும்னு எதிர்பார்க்கும். இந்த மனிதர் மட்டும் அந்த மாதிரி கிடையாது. அவர் வந்து எனக்கு ஒரு மெசேஜ் போட்டிருந்தாரு. ஸோ நான் அந்த மெசேஜை பார்த்தப்போ இதில் போய் இன்ஸ்டாவில் போய் அந்த மெசேஜை பார்க்க சொன்னார். பார்த்தப்போ எனக்கு உண்மையாகவே ரொம்ப என்ன சொல்ல ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. உங்களுக்கு அந்த ஃபோட்டோஸ் காட்டுறேன், தெரியுதா? குழந்தைகள்லாம் உட்காந்துட்ருக்காங்க. ஓகேங்களா? இங்கேயும் குழந்தைகள் எல்லாம் உட்காந்துட்ருக்காங்க. ஓகே, அப்போ இது என்னன்னு பார்க்குறீங்களா? திருவாரூர் அப்படின்னு திருஆரு அப்படின்னு ஒருத்தர் நம்ம லைவில் வருவார். நம்ம கமெண்ட்லாம் பண்ணுறத பார்த்துருப்போம். நிறையா நாள் அவர் நம்மக்கிட்ட கமெண்ட் போடுவார், மர்சி மோதிப்பார், மதுரையை மீட்க வந்த ராணி அப்படி இப்படிலாம் நிறையா விஷயங்கள் பேசுவார். ரொம்ப ஃபன்னாக பேசுவார். பட் அவருக்குள்ளே நிறைய திறமைகள் இருக்குது. ஆனாலும் அவருக்குள்ளே சில சோகங்களும் இருக்குது இல்லையா? அதனால தான் அவர் ரொம்ப அதெல்லாம் வெளியே காமிச்சிக்காமல் ரொம்ப ஃபன்னாக ரொம்ப நல்ல மனிதர் இல்லையா? அவர் வந்து இது பண்ணிகிட்ருப்பார். நேற்று அவர் ஒரு நெகிழ்ச்சியான ஒரு விஷயம் எனக்கு போட்டிருந்தார். எனக்கு அது ரொம்ப வருத்தமாக இருந்தது. அந்த ஆடியோவை வித்தவுட் இஸ் பெர்மிஷன் நான் உங்களுக்கு அதை போட்டு காட்டணும்னு நினைக்கிறேன். நான் அவர்கிட்ட அனுமதி கேட்கல. பட் என்ன டச் பண்ண ஒரு ஆடியோ அவர் சொன்னது. ஆனால் எத்தனை பேர் இந்த மாதிரி உறவுகள் இருப்பாங்க? ஒரே நிமிஷம் இருங்க, நான் அது எனக்கு அது கேட்டப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இப்படியெல்லாம் மனிதர்கள் இருக்காங்களா அப்படின்னு. ஏன்னா நிறைய பேர் ஒரு மாதிரி நம்மகிட்ட ஏதாவது எதிர்பார்த்துட்டு வாழ்கிற மக்களுக்கு இடையில எந்த எதிர்பார்ப்புமே கிடையாது. எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லைங்க, நீங்கள் கொடுக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. என்னால் முடிஞ்சது, என்னால் இவ்வளோ தான் முடியும். நான் எந்த கோயிலுக்கும் போல எந்த பூஜையும் பண்ணல, எதுவும் பண்ணலை. ஆனால் நான் போய் சொல்ல ஏமாத்தலை. என்னால் முடிஞ்ச நீ யாரோ, நீ நல்ல வார்த்தை பேசுகிற, நீ நல்லா இரு அப்படின்னு நினச்ச ஒரு மனுஷன் இல்லையா? அந்த மனிதருக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். இது ஆக்சுவலி ரொம்ப இதாகிட்டே இருக்குது. இருங்க நிமிஷம். நீங்கள் அதை கேட்கும் பொழுது உங்களுக்கே தெரியும், அதோட அந்த டெப்த்து புரியும் உங்களுக்கு. நான் ஏன் இந்த வீடியோவை வந்து இவ்வளோ ஸ்பெஷலாக ஏன் இந்த வாய்ஸை சொல்கிறேன்ட்டு, ஏன்னா அந்த மனிதருடைய அவருடைய அந்த அன்பு, ரெண்டாவது அவருடைய உழைப்பை, அதை கூட அவர் வந்து அடுத்தவங்க கையிலேருந்து வாங்கணும் அப்படின்னு இல்லை, என்னுடைய உழைப்பை நான் கொடுத்தேன், என்னுடைய உழைப்பை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஒரு சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா? கேளுங்க. அம்மா, உங்கள் பிறந்தநாளை முன்னிட்டு இப்போ படிக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலில் பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் கள்ள மிட்டாய் கொடுத்துட்டேன்.
நேற்று ரேபிட்டோ ஓட்டினேன் 350 ரூபாய்க்கு. அந்த அதில் வந்த அமௌண்ட்டில் என் உழைப்பில் உங்களுக்கு உரிய பிறந்தநாள் விழாவை என் அன்பால் கொண்டாடப்பட்டிருக்கேன். உங்கள் ஆசீர்வாதம் எப்பொழுதும் எங்கள் குடும்பத்துக்கு தேவை. நான் ஒரு ரசிகன், உங்களுக்கு அன்பான ரசிகன். பார்த்தீங்களா, ரேபிட்டோ ஓட்டி அந்த காசை எடுத்துகிட்டு போய், அவருக்கு ஆல்ரெடி கால் முடியலை, ஆனால் அந்த காசை எடுத்துகிட்டு போய் அவரால் முடிஞ்ச ஏதோ ஒன்று செஞ்சார் இல்லையா. உண்மையாகவே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் உங்கள் எல்லார் முன்னாடியும் சொல்கிறேன், அவருக்கு நான் ஒரு அமௌண்ட் அனுப்பி கொடுக்க போகிறேன். அந்த அமௌண்ட்டில் அந்த ஸ்கூலில் உள்ள குழந்தைகளுக்கு, இவரோட மகள் படிக்கிற அந்த கிளாஸில் உள்ள குழந்தைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்க நான் சொல்ல போகிறேன். ஏன்னா உங்கள் எல்லார் முன்னாடியும் தான், ஏன்னா எனக்கு அதை செய்யணும்னு தோணுது. ஏன்னா இந்த அன்புக்கு முன்னாடி என்னங்க சொல்ல முடியும்? ஸோ வார்த்தைகள் இல்லை. இந்த மாதிரி நல்ல உள்ளங்களும் இருக்காங்க இல்லையா அந்த சோஷியல் மீடியாவில். அந்த நல்ல உள்ளத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. யாரோ தெரியாது, அந்த மனிதர் வந்து கால் இப்போ தான் சர்ஜரி முடிஞ்சுது, பட் எனக்காக வாகனம் ஓட்டி அந்த காசில் கொண்டு போய் அந்த குழந்தைங்களுக்கு கடலை மிட்டாய் வாங்கி கொடுத்தேன்னாரு. ஸோ அந்த குழந்தைகளுக்காக நான் ஏதாவது ஒரு பென் ஆர் புக்ஸ் ஆர் சம்திங் ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்கலான் இருக்கேன். உங்கள் எல்லாரும் சார்பாகவும் நான் அந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த திருவாரூர் பிரதர்கிட்ட சொல்லிவிட்டு அவர் மூலமாக நான் பண்ணுவேன். இந்த மாதிரி நல்ல உள்ளங்களும் இருக்காங்க, சில நமக்கு கேடு விளைவிக்கிற மக்களும் இருக்காங்க. புரிஞ்சு பிரிஞ்சு வாழ்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. என்ன பண்ணுறது? உழைக்கிற மக்களுக்கும் நடுவில் ஏமாற்றுபவர்களும் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. ஸோ எனக்கு இது சொல்லணும்னு நினச்சிது. அண்ட் திருவாரூர் பிரதர் ரொம்ப ரொம்ப நன்றி. கடவுள் கொடுத்த ஒரு நல்ல உறவு நீங்கள். எனக்கு வார்த்தைகள் இல்லை, ரொம்ப நன்றி உங்கள் அன்புக்கு. நான் சொல்லணும்னா, நான் என்னுடைய ஸ்டைலில் சொல்லணுமா, கடவுள் வர வரைக்கும் இந்த அன்பும் நட்பும் சகோதரத்துவமும் தொடரணும். எந்த சூழ்நிலையிலும் இது பிரியக்கூடாது. ஸோ என் சார்பாக நான் அந்த குழந்தைகளுக்கு சொல்ல போகிற விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். அது நம்ம எல்லாருக்கும் நம்ம யூடியூப் லைவில் உள்ள நம்ம சம்மந்தப்பட்ட எல்லார் சார்பாகவும் நான் அந்த விஷயத்தை செய்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக அந்த குழந்தைங்களுக்கு செய்யுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் அன்புக்கு. லவ் யூ. தேங்க்யூ ஸோ மச்.